Alhamdulillah, waqafa wassalam ala ibadillah. Rabbi shrah li sadri wa yassir li amri wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Rabbi arzuqni mutaqalla sidqi wa akhrijni maqalida sidqi wa jalni min ladunka sultanan nasira. Subhanaka la ilma lana illa ma 'allamtana innaka antal alimul hakim. கண்ணியம் நிறைந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய புறத்திலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா, இது பதில் சொல்றதுல கொஞ்சம் இன்னைக்கு நம்ம பின்தாங்கியவர்களாக வாழ்க்கையில் இருந்திருக்கிறோம். இந்த உலகம் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, மிக சிறந்ததாக இருக்கிறது. இதில் வீடு வாசல் கடை வியாபாரம் எல்லாம் நன்றாக இருக்கும். ஹஜ்ரத் ராயத்தம் துவக்கான் துவா காத்தார் ஹஜ்ரத் எப்படி இப்போ உங்களுக்கு நான் துவா செஞ்சேன், அல்லாஹ் உங்களுக்கு சலாமத்தை உண்டாகட்டும், சாந்தி உண்டாகட்டும், வரஹ்மத்துல்லாஹ் அல்லாஹ் ரஹ்மத் இறக்கட்டும், வபரகாத்துஹு அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தரட்டும். அது பதில் சொல்றதுக்கே பின்தாங்கன்னா எங்கே நமக்கு பரக்கத்து, எங்கே நமக்கு கயர் இருக்கும்? கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். யாராவது சலாம் சொன்னா அழகிய முறையில் நீங்களும் பதில் சொல்லுங்க. இதுவும் நன்மைகளாக எழுதப்படுகிறது. உங்களை மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சுவர்க்கத்துக்குள்ளாரே செல்வதற்கு நல்லடியார்களுக்கு ஸலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன் சலாம் சொல்வார்கள். வானவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்வார்கள். நீங்கள் ஜன்னத்துடைய வாசல்ல நிற்பீங்க, ஜன்னத்திலே கதவுல நிக்கிறீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன், உள்ளே வந்துருங்க, உள்ளே வந்துருங்க அப்படின்னு கூப்பிடப்படும். ஆனால் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு வாசல்ல கூப்பிட்டா ஒரு சாமிக்கு 8 வாசல். சுவர்க்கத்துக்கு எத்தனை வாசல்? சுவர்க்கத்துக்கு எத்தனை வாசல்? நான் இருக்கேன் இல்லையா? பல வருஷத்துக்கு வரும் நம்ம பயானுக்கு. ஜன்னத் का दरवाजा कितने दरवाजे? आप பேசி இருக்கிறது கவனிங்க. 8 बोलिए. 8. हाँ, अदरक बोल रहे हैं, तुम्हें बोला देखिए 7. दोज़ख का दरवाजा कहते हैं, मालूम नहीं क्या क्या अल्लाह बोला, हमने इबादत करते रहे, हम भी नमाज पढ़ते अल्लाह अकबर अल्लाह अकबर. क्या यानी नमाज पढ़ता हूँ अल्लाह के वास्ते, घाम चुराता हूँ गाय के वास्ते, ले पड़े पड़े नमाज पढ़ता हूँ अल्लाह के वास्ते, घास चुराता हूँ भैंस के वास्ते. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் தொழுகிறோமா? நம்ம அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். எங்கே போகணும்? எதுக்காக தொழுகிறோம்? எதுக்கு தொழுகிறோம்? தொழுகை நமக்கு எதுக்காக? என்ன வேணுதுக்காக தொழுகிறோம்? இங்க வந்து உட்கார்ந்து எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறோம்? இஷா முடிஞ்ச உடனே சாப்பாடு போடுறாங்கடா அப்படியே பண்ணாங்க. நம்ம வந்து உட்கார்ந்து இருக்கிற நோக்கம் அந்த ஜன்னத்து நமக்கு கிடைக்க வேண்டும். இரண்டாவது அல்லாஹ்வுடைய பார்வை, நேரடியான பார்வை இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டும். புரிஞ்சுச்சா? இந்த உலகத்திலே அல்லாஹ் யாரை பார்ப்பானா? நம்மளை
நம்மளை போன்ற நல்லடியார்களை தான் பார்ப்பார். கேள்வி கணக்கு ஏன்றி அல்லாஹ்வுடைய மாஷருடைய மைதானத்திலே அரசின் கீழ் நிழல்களை தருவான். அவர்களை சுவர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பான். அந்த நோக்கத்திலே உட்கார்ந்து இருக்கீங்க. எதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க? இங்க வந்திருக்கிறதுக்கு அந்த ஜன்னத்தை பெறுவதற்காக. நாமெல்லாம் எங்க என்ன வேணும்? நமக்கு ஜன்னத்து வேணும். தோசம் வேணுமா? யாராவது கை தூக்குறீங்களா? தோசம் வேணும்னு பாய்ங்க. யாராவது இருந்தா சொல்லுங்க. யாருக்காவது தோசம் வேணுமா? இங்க வந்த நோக்கம் என்ன? ஜன்னத்து வேணும், சுவர்க்கம் வேணும். அந்த சுவர்க்கத்திற்காக தயாராக வேண்டும். ஆமா, வாழை எடுத்து வெட்டிக்கிட்டு சேர்த்து மகிழ்ந்த சஹாபாவுக்கு பேர் என்ன? வாளால சண்டை போட்டாங்க, அந்த சஹாபி மௌத் ஆயிட்டாரு. அவருக்கு பேர் என்ன? ஷஹீது. இந்த மாதிரி இப்ப ஷஹீதாக முடியுமா? இப்ப ஷஹீதாக முடியுமா? முடியாது. அப்ப எப்படி ஷஹீதாக்குறது? இப்ப நான் ஷஹீதாக எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பால் அழைப்பு தந்தால் தூக்கி எரிந்து எல்லா வேலைகளையும் விட்டு வருவதுதான் இப்போது ஷஹீத். இந்த காலகட்டத்திற்கு ஷஹீத் என்று சொன்னால் நீங்கள் எல்லா வேலைக்கும் தூக்கி எறிந்து விட்டு அப்படியே நேராக வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்கு வந்துருது. याद में फोकस क्या सुबह को 6 बजे उठिए तो नींद कम जाता, इनको नींद ऐसी नहीं आता। अब उठना से 7-8 बजे उठे तो कंपनी जाए तो अच्छा लगता। 8 बजे के कंपनी में से उनको जान को फोन किया तो हमें काम करना फ्री रहता। रात को 8 बजे रिलैक्स करता, 1-2 घंटा फिर को बीवी बच्चों से बात करने कुछ रह जा ना என்ன சொல்றாரு அவரு? அவர் லேட்டா தூங்குவாரா? லேட்டா எந்திருப்பாரா? எங்கே அல்லாஹ்வுடைய பார்வை நேரடியாக உங்களுடைய வீடுகளில் இருக்கும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டியது. அல்லாஹ் உங்களை பார்க்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வுடைய வணக்கம் செய்வதை அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு வணக்கமும் வழிபாடுகளும் இருக்க வேண்டும். இதுதான் எனக்கு தலைப்பு. அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூர்ந்து எந்த தனிமையில் இருந்தாலும் சரி, எப்போது இருந்தாலும் சரி, என் நேரத்தில் இருந்தாலும் சரி, இறைவனை நினைவு கூறுதல். அதிலேயும் அந்த சஹாபாக்கள் என்ன செய்வார்களாம்? இந்த சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அல்லாஹ்வை எப்படி நினைவு கூறுவாங்க? சீக்கிரமா அஷாவுக்கு முன்னாடி இஷாவுக்கு முன்னாடி அஷாவை முடிச்சிருவாங்க. அஷானா என்ன தெரியுமா? சாப்பிடுறது, ராத்திரி சாப்பாடு. என்ன ராத்திரி சாப்பாடு இஷாவுக்கு முன்னாடி முடிச்சிருவாங்க. சாப்பாட்டுக்கு பின்னாடி என்ன செய்வாங்க? இஷாவை முடிப்பாங்க, நேரா போய் படுத்துருவாங்க. 8 மணிக்கு இஷாவா? இங்கே எத்தனை மணிக்கு? 8 மணிக்கு இஷா. இப்ப 8 மணிக்கு இஷாவை தொழுதுட்டு போய் படுத்துறாரு. படுத்துட்ட பிறகு அது காலையில 3 மணிக்கு 3:30 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துடும், 4 மணிக்கு முழிப்பு வந்துடும். நான் முன்னாடி சாப்பிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சு கதை? என்ன இப்ப என்ன ஆயிடுச்சு கதை? இப்ப என்ன ஆயிடுச்சு நம்ம கதை? என்ன சொல்லுங்க வரலாம்? எல்லாரும் வந்து இஷாவுக்கு பிறகுதான் போய் சாப்பிடுறாங்க. कितने बजे रात खाना खाया? 10:30 बजे। इन्हीं में तो खाया 11 बजे। उन्हें कितने बजे खाया? मैं 12:30 होगा खाना खाने। सोया खबरें बात तो 1 बजे सोगा, उठा कितने बजे? 8 बजे। तब अल्लाह की मोहब्बत, अल्लाह பாசம் எங்கிருந்து இருக்கும்? உடம்பு சரியில்லை, தூக்கம் வரல, அது வேறு கதை.
இன்னைக்கு நல்ல நிலைமையில் இருந்த அல்லாஹ்வை நினைவு கூறுவதிலே பின்தங்கியவர்களாக இருக்கிறோம். நேரடியாக அல்லாஹ் உங்களை பார்வையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முறைப்படியாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தொழுதுட்டு உட்கார்ந்து இருக்காரு. சஹாபாக்கள் வராங்க. அதுல ஒரு சஹாபா வராது. அவரை பார்த்துட்டு சுவர்க்கவாசி வராது, சுவர்க்கவாசி வராது, சுவர்க்கவாசி வராது. இப்னு உமர் உட்கார்ந்துகிட்டே இருந்தாரு. என்னடா அது, யாரும் ஒரு சுவர்க்கவாசி பார்க்கறாங்க, இங்கே ஆசையா இருக்கா இல்லையா? சுவர்க்கவாசிகளை பார்ப்பதற்கு ஒரு ஆசைப்பட்டார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாளும் அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. வந்தாரு சஹாபி, வந்தாரு. சுவர்க்கவாசி வருகிறார் என்றார் ரசூலுல்லாஹ். நேற்று வந்தவர் மொத்தர் இருக்காரு, இன்னைக்கு 4-5 பேர் வந்திருக்காங்க. 3ஆவது நாள் அதே வார்த்தையை சொல்றாரு. பார்த்துட்டார், ஆஹா, ஃபர்ஸ்ட் நாள் இவர் இருந்தாரு, 2ஆவது நாள் இதே ஆள் இருந்தாரு, 3ஆவது நாள் இவரே இருந்தாரு. சரி, இவருடைய வீட்டுக்கு நேராக போவோம். இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு அவர் வீட்டுக்கு போயிடும். நேராக போயிட்டு நான் 3 நாள் வீட்டில் தங்குறேன்னாரு. எத்தனை நாள் தங்குறேன்னாரு? 3 நாள் தங்குறேன்னாரு. சரி, தங்கி கேட்பாங்க. கரெக்டாக ராத்திரிக்கு இஷாவுக்கு பிறகு தூங்கிட்டாரு. தூங்கிட்ட பிறகு எழுந்து அந்த தஹஜ்ஜுதை தொழுதாரு, ஃபஜ்ரை தொழுதாரு, விவசாயத்துக்கு போனாரு, விவசாயம் பண்ணாரு, திரும்பி லோஹர் தொழுதாரு, சாப்பிட்டாரு, கொஞ்சம் ஆறாவது ஓய்வெடுத்தாரு, திரும்பி அசர் தொழுதாரு, திரும்பி வேலை செய்யறது என்ன மகரிப் தொழுதாரு, சாப்பிட்டாரு, படுத்தாரு, இஷா வந்துச்சு. ஏன் மாமூல சும்மா வேற எதுவும் இல்லை, உங்களை மாதிரி நம்மள மாதிரி என்ன செஞ்சாரு? வேலை என்ன இருக்குது, கரெக்டாக 5 வேளை தொழுதாரு. இன்னைக்கு இவர் இருக்காரு, 5 வேளை தொழுதுட்டு வந்துட்டாரு, எல்லா உணவும் செஞ்சுட்டு வந்துட்டாரு. பொண்டாட்டி செய்யக்கூடிய ஹக்கு, விவசாயம் செய்யறது, வியாபாரம் செய்யறது எல்லாமே செஞ்சுட்டு வந்துட்டாரு. எக்ஸ்ட்ரா எதுவும் தெரியல. அப்புறமா இதே மாதிரி 3 நாள் கலைஞ்சு போச்சு. கேட்டாரு இவர், ஏமா என்ன அமல் செய்ய அப்படின்னு இவரை பார்த்து கேட்கிறாரு. யாரையும் உமர்றது அவரை பார்த்து அந்த சாமி கேட்கிறாரு, நீ என்ன அமல் செஞ்ச அப்படின்னு கேட்டா, நான் ஒன்னும் அமல் செய்யல, இருக்கிறது தான் செஞ்சேன். உன்னை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாரு? சுவர்க்கவாசி, சுவர்க்கவாசி, சுவர்க்கவாசி என்று சொன்னாரு. ராத்திரிக்கு நான் படுக்கும் போது ஒரு கணக்கு போடுவேன். எப்படி வியாபாரம் செய்வீங்க? நாம காலையிலிருந்து பிசினஸ் பண்றோம், 1 லட்சம் ரூபாய் வியாபாரம் ஆயிருக்கு. 1 லட்சம் ரூபாய் கிடைச்சது என் வீட்டில் வச்சிருவீங்களா? நாளைக்கு கொண்டாந்து என்ன பண்ணணும்? சரக்கு கணக்கு போட்டால் தானே நாளைக்கு வியாபாரத்துக்கு. இன்னைக்கு என்ன செய்திருக்கிறோம் அப்படி கணக்கு போட்டு பார்ப்பார் அந்த சஹாபி. எவ்வளோ லாபம் கிடைச்சது வியாபாரத்தில், எவ்வளோ ரக்காயத்தை இன்னைக்கு தொழுது இருக்கிறோம், எத்தனை வேலை தொழுகை தொழுது இருக்கிறோம், எவ்வளவு நாங்கள் சுன்னத்து தொழுது இருக்கிறோம், எவ்வளவு நபில் தொழுது இருக்கிறோம் அப்படின்னு கணக்கு போட்டு யார் என்னை இன்னைக்கு திட்டி இருக்கிறோம், யார் நம்மளை திட்டி இருக்காங்க, யாருக்கு நான் கடன் தரணும், எவருக்கு இன்னும் பூரா கணக்கை தன்னுடைய பைசலா மேஷருடைய மைதானத்தில் நடக்கிற மாதிரி பைசலா உள்ளத்தில் செஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்வாரு? தூங்குவார். யாராவது அந்த மாதிரி தூங்குறவங்க இருக்காங்களா? நம்மள ஒரு ஆள் கையை தூக்கி சொல்லுவாங்க. நம்ம கையை தூக்கி ஒரு ஆள் நான் இன்னைக்கு இந்த அமல் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம யாரும் சொல்ல மாட்டோம். என்ன சொல்றீங்க? நம்முடைய வியாபாரத்துல, நம்முடைய செயல்பாடுகளை எப்போதுமே இந்த அமல் நான் செஞ்சிருக்கிறேன், இப்பேற்பட்ட அமல்கள் எங்களுக்கு நடந்திருக்குன்னு நைட்டுக்கு நம்ம கணக்கு போட்டு பார்க்க மாட்டோம். புரிஞ்சுனாங்க? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கு. எப்படி நம்மளை அல்லாஹ் கவனிப்பான்? அந்த சொல்லிவிட நேரம் போயிட்டே இருக்கலாம், நிறைய நேரங்கள் எடுத்துட்டு போயிடும். ஆனால் நான் ஷேட்டா முடிக்கிறேன், உங்களை ஞாபகம் வச்சுக்க. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்கள், தனிமையில உட்கார்ந்து நினைவு கூறக்கூடியவர்கள், உள்ளச்சத்தோடு வணக்க வழிபாடுகளில் இருப்பவர்கள், ஈமான் தக்வா என்ற அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனுடைய மைதானத்திலே அரசின் கீழ் அவர்களுக்கு நிலம் தருகிறேன். இந்த நிழலை நாம்
பெற தயாராக இருக்கிறோமா என்றால் இல்லை. தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது, தஹஜ்ஜுத் தொழுகை இருக்கிறது. இந்த தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை பேர்கள் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, தஹஜ்ஜுத் தொழுகையில நம்ம நிறைய சகோதரர்கள் தஹஜ்ஜுத் தொழுகை கிடையாது. சுன்னத்தான வணக்க வழிபாடுகளிலே, சுன்னத்தான தொழுகை வழிபாடுகளிலே நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? நம்மிடத்தில் சுன்னத்தான வணக்க வழிபாடுகளுக்கு என்ன வழிமுறை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, சுன்னத்தான நோன்பு இருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை ரக்காயத்து பார்க்கணும்னு சொல்லி கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லி பார்க்கலாம், இன்னைக்கு பர்வ தொழுகை ஒரு நாளைக்கு எத்தனை தொழுகை, எத்தனை ரக்காயத்து? டக்குன்னு சொல்லுங்க, 17. மாஷா அல்லாஹ். சுன்னத்து சுன்னத்து எத்தனை ரக்காயத்து தெரியல. 17 ரக்காயத்து பர்வ தொழுகை. சுன்னத்து எத்தனை ரக்காயத்து இருக்கும்? பர்வோட பெருசா இருக்குமா இல்ல சின்னதா இருக்குமா? சின்னதா இருக்கு. ஃபஜ்ர்ல 2 ரக்காயத்து, லோஹர்ல 6 ரக்காயத்து, 8 ஆச்சு. மக்ரிப்ல 2 ரக்காயத்து, 10 ஆச்சு. இஷால 2 ரக்காயத்து. எவ்வளவு ஆச்சு? இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமே நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சுன்னத்தான தொழுகையை நமக்கு ஆக்கி வச்சிருக்கிறது எவ்வளவு நேரம்? 12 ரக்காயத்து தான். இதுல இந்த 12 ரக்காயத்து டெய்லி தொழுதா நமக்கு கிடைக்கக்கூடியது என்னங்க? என்ன நன்மை கிடைக்கிறது? சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை உனக்காக எழுப்பப்படும். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ். சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை வரும். 12 ரக்காயத்து சுன்னத்து தொழுவதிலே இவ்வளவு நன்மை இருக்கிறது. நஃபில் தொழுதால் என்னங்க? இந்த சுன்னத்து நோன்பு எவ்வளவு இருக்குன்னு கேட்டா, ஒரு மாசத்துல எத்தனை சுன்னத்து நோன்புகள் எங்களுக்கு தெரியாத கருத்து. ஒரு நாள்ல சொல்லுங்க, 3 சுன்னத்து நோன்பு இருக்கு. என்னென்ன நோன்பு? ஞாபகத்துல வரல, ஏதோ சொன்னாரு. 53 நோன்பு வைக்கிறேன் மாசத்துல. 13, 14, 15. இது மாதத்தினுடைய 3 நோன்பு. வாரத்தின் எத்தனை நோன்பு? 2. அது இன்னைக்கு திங்கள் வேலைக்கிழமை. ஏன் இது சொல்லப்பட்டது? அல்லாஹ்வுடைய நேரடி பார்வையிலே உங்களுடைய கணக்கை பார்ப்பான். இந்த சஹாபாக்களுக்கு பேரித்த பழம் கிடைப்பதே சாருக்கு எத்தனை? 1, 2. அதை பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு கறிச்சோறு வச்சுக்கிட்டு நோம்பு வச்சாடா அந்த கண்டை இல்ல முடியலன்ற. ஆனா அன்னைக்கு என்ன இருக்கு? சாதாரண ஒரு பேரிச்ச பழத்தை வச்சுக்கிட்டு சாறு செஞ்சிட்டேன். சாறு செஞ்சு வேலைக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வேலைக்கிழமையும் திங்கட்கிழமையும் நோம்பு வச்சிருக்கேன். சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய நன்மைகள் அந்த சஹாபாக்கள் செஞ்சிருக்கார்கள். அந்த சஹாபாவை அல்லாஹ் பார்த்து சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் ذلك لمن خشي ربه. அல்லாஹ்வை அவர் புரிந்து கொண்டார். அவர் புரிந்த அந்த வணக்க வழிபாடுகள் செஞ்சனால் அல்லாஹ்வும் அவரை புரிந்து கொண்டார். அவர்களுடைய சிரமம் இந்த உலகத்தோடு முடிந்து போச்சு. இதோட பெரிய சிரமம் என்ன? இதோட பெரிய சிரமம் எது? நம்முடைய சக்கராத்துடைய நேரத்தில், அந்த சக்கராத்தை முடிந்த பிறகு மரணம் ஆயிட்டோம், மௌத் ஆயிட்டோம், கபருடைய வேதனை. கபருக்கு வேதனை பிறகு ஒரு நாள் எல்லோரும் இழக்கப்படுவார்கள். அந்த நாள் 1000 வருடங்களுக்கு சமமான, 1000 வருடத்துக்கு சமமான அந்த ஒரு நாள் இருக்கும். அன்னைக்கு வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு கடுமையான வாழ்க்கையா இருக்கும். மஹ்ஷருடைய மைதானத்திலே அது ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை மிக கடுமையானது. யௌம யஃபிருல் மர்உ மின் அபீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி
தங்கச்சி, அம்மா, பிள்ளை, பொண்டாட்டி, ஒரு சில எவரும் உதவி செய்ய முடியாத என்னதான் உதவி கிடைக்க போகிறது? அல்லாஹ் அழகாக சொல்லிவிட்டார், அல்லதி கலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. திட்டவட்டமாக அல்லாஹ் சொல்லி காட்டினார், இந்த உலகத்தில் நீ வாழுவது மாளிகை கட்டுவதற்கோ, நீ இந்த உலகத்தில் வாழ்வது நீ பெரியாளன் என்று சொல்லிக் கொள்வதற்கோ கிடையாது. உன்னுடைய அமலை பார்ப்பதால்தான். நீ எவ்வளவு சம்பாதிச்சு என்ன செஞ்செல்லாம் அல்லாஹ் கேட்க மாட்டான். அல்லாஹ் உன்னை எவ்வளவு எத்தனை பில்டிங் கட்டி வச்சு என்னென்ன செஞ்சேன்னு அதெல்லாம் கேட்க மாட்டான். வணக்கம் உனது எவ்வளவு, உன்னுடைய இபாதத்து எவ்வளவு, அந்த இபாதத்து உயர்ந்ததாக இருந்தால் அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரம் எது? இப்போ வாங்க, சப்ஜெக்ட் உள்ளார சில விஷயங்களை கேட்க வேண்டியது. அல்லாஹ்வுக்கு பிரியமான நேரம் எது? மாஷா அல்லாஹ். அகிமிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸி இலா வஸகில் லைலி வ குர்ஆனல் ஃபஜ்ர் இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான வ மினல் லைலி ஃபதஹஜ்ஜத் பிஹி நாஃபிலத்தன் லக் அஸா அன் யபஸ ரப்புக மகாமன் மஹ்மூதா. யார் தஹஜ்ஜுத் தொழுகையை தொழுதுட்டாங்களோ அவங்களுக்கு மகாம கிடைக்கிறது. யாரோட? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகாம் அவருக்கு சேர்த்து எழுப்பப்படுவார்கள். அது கிடைச்சா போதும் இல்லையா? அது கிடைச்சா போதும் இல்லையா? தஹஜ்ஜுத் தொழுகை எத்தனை பேர் வேண்டி தொழுகிறோம்? வரல. சரி, அடுத்த கட்டமாக நாம பார்ப்போம். இன்னும் அந்த தஹஜ்ஜுடைய தொழுகை நேரத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வானா, 7 வானத்துக்கு கீழே இறங்கி வந்து என் அடியாரை பார்த்து கை நீட்டுவானா, மன்னிப்பு கேட்கிறவர் யாருன்னு. அல்லாஹ் பிச்சை கேட்கிறாங்க, நம்ம பிச்சை கேட்கிறோம்ல, அல்லாஹ் உங்கள்கிட்ட கேட்கிறானா மன்னிப்பு கேட்கிறவன் யாரு அப்படின்னு. இருட்டில உட்கார்ந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அவருடைய மன்னிப்பு அவருக்கு எல்லா உதவிகளையும் செய்து உயர்வான அந்தஸ்துக்கு எடுத்து செல்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வும் சொல்லி காட்டுகிறார். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அல்லாஹ்வோட நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வது என்ன? வணக்க வழிபாடுகளில் தனிமையிலே ஏற்படுத்தக்கூடிய வணக்கம். இரண்டாவது ஒரு வணக்கம் இருக்குங்க, கொஞ்சம் நல்லா கவனிக்குது, முக்கியமான சப்ஜெக்ட். இது தஹஜ்ஜுத் முடிஞ்சிச்சு. தஹஜ்ஜுதுக்கு பிறகு வேற ஒரு வணக்கம் இருக்கு. அது எந்த வணக்கம்? அல்லாஹ்வோட ரொம்ப விரும்பி எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வேற ஒன்று இருக்கு. அது எது? ஃபஜ்ர் பாங்கிலிருந்து இக்காமத்து சொல்வதற்கு நேரத்துக்கு உள்ளார யார் அல்லாஹ்விடத்துல கேட்டு ஃபைல் ஆகவே ஆகாது. அல்லாஹ் சோதிப்பது தனி, அவன் கேட்கறது கொடுக்க தெரியாது. இந்த ஃபஜ்ர் தொழுது பாங்க சொன்ன உடனே இக்காமத்து சொல்றதுக்கு பார்த்தா மோதன் சாபு ஒருத்தர் நிற்பாரு, இமாம் சாப் நிற்பாரு, பார்க்குறேன் அப்படி இப்படி திரும்பி பார்ப்பாரு. என்னடா இன்னொரு ஆள் இருந்தாக்கா 3 பேர் ஆயிடுவாங்க. இவன் தான் ஒர்க் அவுட் தூங்குறாங்க. தஹஜ்ஜுத் தான் தொழுக முடியல, அட்லீஸ்ட் ஜமாத்து தொழுகாம தக்பீர் தஹ்ரீமாவுடன் தொழப்பா. தக்பீர் தஹ்ரீமாவா? அது என்ன எனக்கு தெரியலையே. யாருக்கு தெரியாதுன்னு கை தூக்கினா நிறைய பேர் தூக்கிறாங்க. தெரியன்னு கேட்டாக்கா ஒருத்தர் 2 பேர் தான் தூக்குவாங்க. உண்டா இல்லையா? தக்பீர் தஹ்ரீமானா என்ன? அல்லாஹ் அக்பர், அதான் தெரியும். தக்பீர் தஹ்ரீமானா அல்லாஹ் அக்பர் இல்லை. இமாம் கையை தூக்கி இப்படி நிக்கிற நேரத்தில் அல்லாஹு அக்பர், அதே நேரத்தில் அந்த முஸல்லிகளும் பார்த்து அதே நேரத்தில் கைகளை கட்டு வந்தால் தக்பீர் தஹ்ரீமா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது பேர் ருக்கு போகும்போது அல்லாஹு அக்பர், அது ரஃபியத்தை, அது பேர் என்ன? ரஃபியத்தை. ஒரு ஆள் தக்பீர் தஹ்ரீமா இல்லாமல் தொழுதால் அவர் தொழுகை ஆகுமா? வந்தாரு, நேரா வந்தார், கை ஆட்டிக்கிட்டு அல்லாஹ் அக்பர் இப்படி கை கட்டிக்கிட்டார். நான் கை தூக்கலைங்க, அப்படியே கை வந்து கட்டிக்கிட்டேன். தொழுகை ஆகுமா? தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான். இதுக்கு தான் யாராக எந்த மசலத்தில் இருந்தாலும் சரி, அது ஹனபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி எந்த மசலுக்கு போனாலும் சரி, அல்லாஹ் அக்பர் கையை தூக்கிட்டு அவன் கட்டுறான், மேலே கட்டுறான், கை கட்டுறான், கீழே கட்டுறான், கையை விட்டுட்டு கையில விட்டுறான், அந்த நெஞ்சில வைக்கிறான், நெஞ்சில கீழே வச்சுக்கிறான், இல்ல கையை கட்டாமலேயே
செய்த தஹரிமா பற்றி தெரியாமல் போயிடுச்சு ஒரு காலம். அவர் அப்போ தொழுகைக்குள்ளார துவா கபூலாகிற நேரம் ஒன்று இருக்கு. அது எந்த துவா? அல்லாஹ் நேரடியாக துவா கபூலாக்குவதற்கு ஒரு ஆள் அனுப்புறான், மலக்குமாரல. நீங்க என்ன துவா கேட்கிறீர்களோ ஆமீன் சொல்வதற்கு யார் அனுப்புவானா? மலக்கு வருவாங்க. நீ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன கதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை நீ மன்னித்து இந்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப், மக்ரிபுக்கும் மஷ்ரிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் என்னையும் என்னுடைய பாவத்தை ஆக்கி விடுவோம் யா ரஹ்மானே என்று இந்த அடியார் கேட்கின்ற போது அந்த மலக்குமார்கள் ஆமீன் ஆமீன் கபூலாக்கிக் கொள் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறார்கள். இவன் தொழுகையிலே வலல்லாஹின் அல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், எனக்கு நேர்வழி காட்டு. இமாம் ஓதுறார், கேட்கிறார். அதற்கு ஆமீன் சொல்வது யாரு? மலக்குமார்கள். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹீன். உன்னுடைய வழி தவறியவருடைய வழியோ அல்லது ஒரு கோபத்துக்கு ஆனவர்கள் வழியோ எனக்கு நீ காட்டி விடாதே, எனக்கு நேரான ஒரு பாதையை காட்டி விடியா ரஹ்மானே என்று கேட்டு வலசாலிடும் போது உங்களுடைய முதலோடு நல்லா கவனிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்கு. உங்க முதல் இருக்கு இல்லையா, அந்த முதலோட அந்த மலக்குமார்கள் முதல் வைத்து ஆமீன் என்றார். இவ்வளவு பெரிய சவால் விட்டுட்டு இவரை காம சொல்லிட்டாங்களா? சொல்றது சல் பண்ண மாட்டேங்கிறார். காம சொல்லிட்டாங்களா? இல்லை ஒன்றும் சொல்ல சல் பண்ண மாட்டேன். அதனால காம சொல்லிட்டாங்க, அனுப்பிடுறாங்க. சூரை பார்த்து ஆரம்பிச்சார் ஓதிட்டார். அவர் வேற ஒரு சூறா ஓதி என்ன செய்வார்கள்? அப்படி கொஞ்சம் இழுப்பார் இமாம் கடைசியில அல்லாஹ் ஓடி வந்தோட அப்படின்னு டக்கு தெரியும். ஆனால் திருடன் மாதிரி வந்து சொல்றாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த தொழுகையிலே ஆமீன் சொல்கிறார்கள். அந்த தொழுகையை முடிக்கும் போது ஒரு துவா இருக்கு பாருங்க, எவ்வளவு அழுப்பூர்வமான துவா. ஓதிக்கிட்டே இருக்க அல்லாஹும்ம, என்னுடைய ரப்பே, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து, இன்னி நான் ஸலம்து அக்கிரமங்கள் புரிந்து விட்டேன். இன்றைய தினம் இந்நேரத்திற்குள்ளான அக்கிரமத்தை நான் புரிந்து விட்டேன். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி, என்னுடைய ஆத்மா மீது நான் அக்கிரமம் புரிந்து விட்டேன். இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தன் மின் இன்திக வர்ஹம்னி. நேரம் இல்லை, நம்ம நிறைய விளக்கங்கள் இருக்கு. அல்லாஹ், நீ மக்ஃபிரத் செய்கிறே, எனக்கு பாவத்தை மன்னித்துடு. மக்ஃபிர் லி வர்ஹம்னி, ரஹ்மத்தை செய்வாயாக. ஒரு சொல்லக்கூடிய துவா தான் அந்த துவா. புரிஞ்சிச்சாங்க? இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தொழுதுட்டோன்னே எப்படி ஓடுறான் பாருங்க, எங்கேயுமே ஓட மாட்டாங்க. அந்த மாதிரி ஐயோ போலீஸ்கார பிடிக்க வந்து திருடன் ஓடுறான் பாருங்க, அந்த மாதிரி ஓடுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி இமாம் ஒரு பக்கம் தான் இருப்பாரு, இன்னொரு பக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓடி இருப்பேன். எங்கடா போறாங்க? அவ்வளவு வேதனை, அவசரமா இருக்கு, வேலை இருக்கு. அல்லாஹ் அக்பர், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ் அக்பர் சொன்னோடனே அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்ன மன்னிச்சியா அல்லாஹ், என்ன மன்னிச்சியா அல்லாஹ்னு கேட்கிறது அல்லாஹ் கிட்ட. இதை சிலர் கை வச்சு நிறுத்தி கேட்கிறாங்க, சிலர் வாயால சொல்லி கேட்கிறாங்க. என்ன எப்படியாவது நீ கேளு, மன்னிப்பு யார் இடத்துல கேட்கணும்? ரசூலுல்லாஹ் இடத்துல கை வச்சு கேட்கல. தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ் அக்பர் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் கேட்டார். சரி, அடுத்தபட்டமாக போங்க. அந்த தொழுகட்டு பிறகு அந்த அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லி எது திக்ர் செய்து முடிஞ்சா முடிஞ்சு அட்லீஸ்ட் துவா கேட்டுக்கணும். யா அல்லாஹ், நான் போறேன். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜு ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் ஃபஸ்லி லீ ஷஅனி குல்லுஹு லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அற்புதமான துஆவை கேட்டுட்டாங்க. அல்லாஹ்
என்னுடைய நஃப்ஸை, என்னுடைய ஆத்மாவை உன் பக்கம் நான் திருப்பி இருக்கிறேன். கண் இமைக்கக்கூடிய நேரத்திலும் கூட என்னுடைய பொறுப்பில் நீ விட்டு விடாதே, யாராமான என்னுடைய பொறுப்பில் வைத்துக் கொள் என்று சொல்லி விட்டு செல்லக்கூடியது தான் அந்த துவா. அந்த துவா நம்ம தெரியாத எழுதி கொடுக்கலாம், நம்ம வாட்ஸ்அப்லாம் எது கேட்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அந்த தொழில் சொல்லி கேட்டு போகும்போது நல்லா பார்க்க தரணும். புரிஞ்சா? நேரம் எனக்கு முடிஞ்சு போச்சு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ்வுடன் நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு வரணும். வணக்கம் நீங்கள் செய்ய வேண்டியது. அந்த வணக்கத்திலும் மறைமுகமான வணக்கம், மறைமுகமாக வணக்கம். சதக்கா செய்யுங்க, அப்படி கையில மறைச்சு ஒரு ஆள் கொடுக்குறீங்க, முடிஞ்சு போச்சு. உங்க ரப்பு உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். பக்கத்து வீட்டுக்காரங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் அந்த கஷ்டப்படுறதுனால அவங்களுக்கு என்ன செய்யணும், தானம் தர்மம் செய்யணும். இன்னைக்கு பாருங்க, வாட்ஸ்அப், வீடியோ, டிவி எல்லா இடத்துலையும் இன்னைக்கு தர்மம் செஞ்சாலும் சொல்லி காட்டுறான். எது செஞ்சாலும் என்ன செஞ்சாலும் அவங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லா பராமரத்திலும் பார்க்கணும். எங்க அமைப்பு வந்து இவ்வளவு ரத்தம் கொடுக்கப்பட்டது, இவ்வளவு செஞ்சப்பட்டது, அசௌகரியமில்லாததா, இந்த ஆளுக்கு அரிசி கொடுக்கப்பட்டது, அந்த ஆளுக்கு இது செய்யணும். இது தேவையில்லாது. ஆனால் ஒரு ஆர்வத்தை ஊற்றுவதற்கான சில காரியங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த தர்மம் விஷயத்திலையும் நம்ம இபாதத்துடைய விஷயத்துல நம்ம காட்டாம ஒன்று செய்யணும்னு சொன்னா அது இருட்டில செய்யக்கூடிய வணக்கம். இந்த சஹாபாக்கள் இருக்காங்க இல்லையா, கண்ணீர் விட்டு அழுத, இந்த துஆவிலே கண்ணீர் விட்டு அழுத, கண்ணீர் விட்டு அழுது 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 துஆ கேட்பா. புரிஞ்சா? நாம என்னைக்காவது கண்ணில் தண்ணி வந்திருக்கானா? இல்லை. தூசி வந்துச்சு கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டாரு. ஏப்பா அழுகுற? இல்லை நமாஸ் படிச்சுட்டே இருந்தேன்னா என்னப்பா ரொம்ப அழுதுட்டே கண்ணில் தண்ணி போயிடு. இல்லை அதில் தப்பிலாம் ஒன்று போல இவன் திரும்பி சொல்றான், அது கண்ணில் பூச்சி வந்துச்சுன்னு தண்ணி அப்படி போயிடுச்சு. இந்த சஹாபாக்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள். இருட்டாக இருக்கும், இருட்டிலே தொழுவார்கள். அப்படி தொழுகும் போது தேம்பி தேம்பி சஜ்தாவில் அழுவார்கள். அல்லாஹ்வுக்கு வணக்கங்களிலே மிக சிறந்த வணக்கங்களில் ஒரு சஜ்தாவும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டே இருப்பார்கள். சஜ்தாவில் விழுந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள். அன்புக்குரிய தோழர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வணக்க வழிபாடுகள் சீர்படுத்திக் கொண்டால் எந்த கொம்பனாலும் நம்மளை அசைத்து பார்த்து விட முடியாது. ஒரு ஆள் ஃபஜ்ர் இன்றைய தினம் நடந்த ஒரு சம்பவம். வந்திருக்கிறார்கள், டூ வீலர்ல, முன்னாடி லாரி போகுது, பின்னாடி லாரி கறந்து ஆரன் அடிக்கிறாங்க. சரி, ஆரன் அடிக்கிறாங்கக்கா அப்படின்னு கையை காட்டிட்டாங்க. என் வண்டிக்கு பிரேக் பிடிக்கல, முன்னாடி வண்டியும் போல, நீ நடுவில் எது கொடுத்துட்டு போயிடு. அவர் அப்படியே பார்க்கும்போது இடிச்சிட்டான். அப்படியே வீலுக்குள்ளார வண்டி போகுது, இவர் எதிரி குச்சி கையில் மட்டும் தான் அடிக்கும், காலில் கொஞ்சம் அடிக்கும். வீர் காப்பாற்றினான். அவர் சொல்றாரு, நான் ஃபஜ்ர் தொழுகையை மறுக்காமல் தொழுது கொண்டிருப்பேன், அதன் காரணமாக என்னுடைய வீடு மீந்திருக்கும். நான் உஷாரா குதிச்சேன், எனக்கு அறிவு இருந்துச்சுன்னு சொல்லலை. அவர் என்ன செய்யணும், நான் கன்சமி ஆசா காக்கரா காடி से खूब தரான்னு சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு, ஃபஜ்ர் தொழுது நான் திரும்பி பார்க்கும்போது அந்த டிரைவர் கையை காட்டிட்டார். என்னை நேரடியாக வண்டி மோதுது, என் வண்டி வீல் மேலே ஏறி நிற்கிது வண்டியில. ஆனால் நான் தூரமா போய் கடந்துட்டேன், காலையும் கையிலையும் கொஞ்சமான காயம். நான் போய் கீழே கடந்த நேரத்தில் ஆம்புலன்ஸ் போன் வந்து உடனே அவங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க, ஜிஹெச் குடியாத்தில். இன்னைக்கு காலையில் சேர்த்துட்டாங்க. அப்புறமா போலீஸ்காரங்க எல்லாரும் கேஸ் எழுத வந்தா, கேஸ் கீஸ் எல்லாம் வேணாம், என் வண்டி தான் சேர்ந்து அடிச்சு சாதாரண காயத்தோடு என்னை காப்பாற்றிய ரட்சகன் அவன் எனக்கு பறக்கத்து தருவாங்க. ஒரு தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கிளம்புவாங்க. தொழுகையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களுடைய துஆக்களை கபூலாக்கக்கூடியவனாக இருக்கிறான். வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்ற ஒரு மனிதன் கேட்கும்போது அல்லாஹ் சொல்லும், ஃபஇன்னி கரீப். உன்னுடைய வீர் நரம்போட கிட்டே இருக்கிற மாட்டான், உன் வீர் இல்லை, உன் வீரோட கிட்டே இருக்கிறேன்டா. விஜிபு தாவத்தாய் இருந்தால் தான் நீங்க கேட்கறது நான் தரக்கூடியதான் இருக்கிறேன். இல்லாட்டி கேட்கப்பாடணும். நான் உஷார், நீ உஷார். ஆகையால் வந்து நீங்க
இபாதத்துல முன்மாதிரியாக இருந்து கொடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அருள் புரிவான். நேரமில்லாத சிறிய செய்திகளை உங்களை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இபாதத்தின் உச்சகட்டத்தை அடைந்து கொள்ளுங்கள். உலக இன்பத்தை நீங்கள் முழுமையாக நிராகரித்து விடுங்கள். இந்த உலகம் எங்களை ஒருபோதும் எந்த இலாபத்தையும் ஏற்படுத்தி தராது. மறுமை மட்டும்தான் உங்களுக்கு அருள்முறை புரியக்கூடியவனாக இருக்கிறார் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிவு செய்கிறேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு நம் அனைவருக்கும் நேர் இதாயத்தை தந்தருள்வானாக என்று கூறிக்கொண்டு முடிவு செய்கிறேன். வாஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு